हेलो दोस्तों, नमस्कार एंड वेलकम बैक टू क्रिएटर्स नेविगेशन का स्वागतम. என்னடா வடக்கண்ணா மாறிட்ட. ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா காலிங் அப்படின்றது எனபிள் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஏதோ இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இதில் வந்துட்டு ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த லேண்ட்லைன் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அதை நான் கேட்டுட்டேன். ஸோ அதை வந்துட்டு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு RJ45 கேபிள், இந்த மாதிரி RJ11 அதை ஒன்று சம்திங், அந்த கேபிளெல்லாம் மாற்றி போட்டால் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. கஸ்டமர் கேர்லேயே அதான் சொல்லுவாங்க. பட் அப்படி போட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு செப்பரேட்டான போர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வீணாக பார்த்தீங்கன்னா செலவு பண்ண வேணாம் அதுக்காக. ஓகேங்களா? இப்போ வாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஜியோ ஏர் ஃபைபரில் காலிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜியோ ஜாயின் அப்படின்ற அந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி அதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்காக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? டவுன்லோட் ஆகிறத பார்த்துட்ருங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை முடிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜியோ வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜியோ ஏர் ஃபைபர் 5Gன்னு இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ நம்ம திருப்பி அந்த ஆப்புக்கு போகணும். ஸ்கேனிங் முடிக்கட்டும். ஓகே, இப்போ அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நிறைய பர்மிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாமே கிராண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்குறது தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்லி வரும். இதில் நம்ம ஜியோ ஏர் ஃபைபர் 5Gன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரேட் OTPன்னு வரும். OTP கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா OTP நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, OTP என்ட்ரு பண்ணி டிக் கொடுத்தாச்சு. உங்களோட நேம் கேட்கும். அதே மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நேம் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஏரோ மார்க் கொடுத்துட்டோம்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி வரும். இதெல்லாமே சும்மா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. வீடியோ கால், வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் டிவி கால்ஸ் யூஸிங் மொபைல் கேமரா. ஓகேங்களா? டிவியில் வந்துட்டு கால்ஸ் பேசிக்கலாம் மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃபோன் கான்டாக்ட்ஸ் புக் ஃப்ரம் மொபைல் டு டிவி. ஸோ அதாவது மொபைல்லேருந்து டிவிக்கு கான்டாக்ட்ஸை வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டார்ட் காலிங் நோ அப்படின்னு வரும். இந்த ஸ்டார்ட் நோ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்துட்டு காட் இட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரீசன்ஸ் போனோம் அப்படின்னா நான் வந்துட்டு கால் பண்ணது இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு லைவில் கால் பண்ணி காமிக்கிறேன். இது என்னோடய செகண்ட் நம்பரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அதையே. ஆக்சுவலாக இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிம்மு போடவே இல்லை. பார்த்தீங்கனாலே தெரியும் சிம் இல்லை. ஓகேங்களா? சிம்மெல்லாம் நான் வந்துட்டு கழட்டி தூரம் போட்டேன். அதை நான் அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு சிம்மு ஒர்க்கே ஆகாது. ஸோ அதனால் இதை வந்துட்டு காலிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஜியோ ஏர் ஃபைபர் வச்சு. ஓகேங்களா? அதே இதில் T9 டயலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு யாருக்கு வேணாலும் பேர் டயல் பண்ணாமல் வெறும் நம்பரை மட்டும் வச்சுமே அவங்க பேரை வந்துட்டு டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம தேடணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பரை வச்சு அவங்களோட பேரை வந்துட்டு அங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அதுக்கடுத்து இதுலேயே வாய்ஸ் கால்ஸும் இருக்குது, அதே சமயம் வீடியோ கால்ஸும் இருக்குது. நம்ம காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டாட் அழுத்தி செட்டிங்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். இதில் மேனேஜ் ஃபிக்ஸ்டு நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் கன்ஃபிகர்டுன்னு இருக்குது. இது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் போயிடும், அதனால் பேக் போயிடலாம். அதுக்கடுத்து அப்பீரன்ஸ், இதில் லைட்டு, டார்க்கு, சிஸ்டம் டிஃபால்ட், இந்த மாதிரி 3 இருக்கும். அதுக்கடுத்து கால் ஃபார்வர்டிங், பிளாக்டு கான்டாக்ட்ஸு, கால் வெயிட்டிங் இதெல்லாமே இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜியோ ஃபிக்ஸ்டு லைன் சர்வீஸ் அப்படின்றது அவங்க சர்வீஸ் வந்துட்டு எனபிள் பண்ணுறது, டிசபிள் பண்ணுறது. ஓகேங்களா, இதை டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வராது, எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும், அந்த மாதிரி. அதுக்கடுத்து கேமரா அண்ட் மைக் ஃபார் டிவி காலிங், இது வந்துட்டு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன், ஏன்னா அந்த வீடியோவில் போட்டால் டைம் இழுத்துரும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஹெல்ப் அபவுட் அஸ், இதில் எஸ்எம்எஸ் சர்வீஸ் கிடையாது அப்படின்னா எஸ்எம்எஸ் சர்வீஸ் இல்லை. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கும் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, எஸ்எம்எஸ் சர்வீஸை பற்றி. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா ரன் செல்ஃப் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெட்வொர்க் இன்ஃபோ அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இதெல்லாமே காமிக்குது. ஸோ அந்த என்னென்ன மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி எடுக்கும். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்தாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் காமிக்கும், ஒன்றும் இல்லைன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த இதெல்லாம் சென்ட் பண்ணவான்னு கேட்குது. நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த பேக் போயாச்சு. அந்த இதெல்லாம் கால்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம், வீடியோ கால்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஷேர் மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட்ஸை வந்துட்டு செட்டாப் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, அதுக்கடுத்து பேக் போனோம்னா இதில் வந்துட்டு சர்ச் ஐக்கான் இருக்குது, அது ஆட் காண்டாக்ட்ஸ் பட்டன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் கிளியர் லாகு, அப்புறம் செலக்ட் கால் லாகு இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கிளியர் பண்ணுறேன், எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டிவைஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதில் வாய்ஸ் கால்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு, நம்ம வீடியோ காலும் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ என்னோட நம்பர் போட்டேன், வீடியோ கால் எடுத்துகிறேன். சாரி கைஸ், நான் பேலன்ஸ் போட மாட்டேன். ஸோ வீடியோ கால் ஒர்க் ஆகுது, பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கால் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா நான் வந்துட்டு டேட்டா மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. அண்ட் தென் இதில் எல்லா விஷயமும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காண்டாக்ட்ஸில் காண்டாக்ட் ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு நான் கிளியர் பண்ணேன் இல்லையா, அதனாலலாம் போயிடுச்சு. அந்த தென் சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். நம்ம வந்துட்டு இங்கே நம்பர் டைப் படிக்கிறோம் அப்படின்னால எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அந்த இதில் வந்துட்டு இவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, உங்களுக்கு எதுனா ஒர்க் ஆகலை அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை அப்படின்றது பண்ணுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அந்த நம்பர்லாம் ஷோ பண்ணியிருப்பேன், அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தான் வரும். ஸோ பர்சனலாக பேசுகிறதுனால காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது, வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த லேண்ட்லைன் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக கால் அடிங்க, இதுக்கு தான் இந்த மொபைலுக்கு தான் வரும், நான் எடுத்து பேசுகிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபரில் காலிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போன்ற மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் கீழே. ஸோ பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போட்டு எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய் பாய்.